இனியா நிதிஷை கீழே தள்ளி விட்டோன்னே நிதிஷ்க்கு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு இனியா ரொம்பவே பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இனியா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நிதிஷ் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் இறந்ததுக்கு நம்ம தானே காரணம், போலீஸ்லாம் விசாரித்து நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்மளே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிடலான்னு சொல்லிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் நிதிஷை தள்ளி விட்டேன், அவன் தலையில் அடிபட்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் கேள்விப்பட்டு பாக்கியா, கோபி எல்லாருமே வராங்க. நீ எதுக்காகம்மா ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது, நான் தள்ளிவிட்டு தான்ப்பா அவன் இறந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு பாக்கியா, ஏன் இனியா இப்படி அவசரப்பட்ட, அவன் சொன்னான்னா அந்த இடத்துக்கு நீ போவியா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, இல்லை வீட்டில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள துணைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் இனியா இப்படி அவசரப்பட்டு அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்றாங்க. அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, அது மட்டும் இல்லாமல் நான் தள்ளி விட்டதுனாலமா அவன் இறந்தான், நான் ஒரு கொலை பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுதுட்டுருக்காங்க. உடனே அதுக்கு கோபி, நீலாம் எதுவும் சொல்லிகிட்டு இருக்காத, அடுத்த ஏதாவது கேஸ் போடுறதுக்குள்ள நான் வக்கீலை கூப்பிட்டு வரேன், வக்கீலை பார்த்து பேசி நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லுவாங்க. திவாகரை போலீஸ் பிடிச்சிருவாங்க. அப்போ திவாகர் இந்த போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்கள், அவங்க பிடிச்ச பையனோட வாழ்கிறதுக்காக என் பையன் தடையாக இருக்கான்னு இப்போ என் பையனை கொன்னுட்டான், இதுலேருந்தே யார் மேலே தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும், இந்த இனியா ரொம்ப கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இனியா ரொம்பவே பயந்துட்டு அழுதுட்டுருக்காங்க. நான் அவங்க சொல்கிற மாதிரி எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, நிதிஷை கொலை பண்ணது நான் தான், அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டுருக்காங்க. பாக்கியா, இல்லை நீ தள்ளி விட்டனால அவன் இறந்துருக்க மாட்டான், இதை வேறு ஏதோ விஷயம்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க.